வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இன்றைய தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு. செலவில்லா மருத்துவம். அதற்கடுத்து முழுமையான ஆரோக்கியம். அப்ப செலவுடன் கூடிய மருத்துவத்தில் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்காதா என்று மனதிற்குள்ளாக ஒரு கேள்வி எழ வேண்டும். அப்ப இன்றைக்கு மருத்துவம் என்று பார்த்தால் பல்வேறு வகையான மருத்துவ முறைகளை பார்க்கிறோம். இந்த மருத்துவம் முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா என்று கேட்டால், முழுமையான ஆரோக்கியம் என்பது கொடுக்கப்படுவது இல்லை என்பதை நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் அடிக்கடி நாம் சிந்தனை செய்திருக்கிறோம். முழுமையான ஆரோக்கியம் என்பது இயல்பாக நம்முள் இருக்கக்கூடியது. நாம் முழுமையாக ஆரோக்கியமாகத்தான் இருந்தோம், ஆரோக்கியமாகத்தான் இங்கு படைக்கப்பட்டோம். இப்பொழுது அந்த ஆரோக்கியம் என்பது மறைக்கப்படுவதனால் ஆரோக்கியம் இன்மை என்ற ஒன்றை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஆரோக்கியம் என்பதும் இப்பொழுது மறைக்கப்பட்டு இருக்கிறது. சரி, அப்ப அந்த மறைக்கப்பட்ட அந்த திரைகளை, தடைகளை விளக்குவதுதான் மருத்துவமாக இருக்க முடியும். அப்ப மருத்துவம் என்று சொன்னால் இயல்பான ஆரோக்கியத்துக்கு தடை என்பதை விளக்கக்கூடியது என்று அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய மருத்துவ உலகிலே ஆங்கில மருத்துவம் என்பது தடைகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. தடைகளை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மருத்துவம் என்று சொன்னால் அது ஆங்கில மருத்துவமாக இருக்கிறது. அப்படி என்றால் தடைகள் அதிகமாகிறது என்று சொன்னால் அது நோய்களை உண்டு பண்ணக்கூடியதாக வல்லவா இருக்கும் என்று கேட்டால் உண்மை அதுதான். ஆனால் நோய் குணமாவது போல் தெரிகிறதே என்று சொன்னால், குணமாவது போல் தெரிந்து சிறிய நோய் குணமாவது போல் தெரிந்து பெரிய நோயாக மாறிவிடும். அதுதான் இன்றைக்கு ஆங்கில மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த உண்மை தெரியாமல் உலகம் முழுவதும் இன்று பிரபல்யமாக இருக்கக்கூடியது அந்த மருத்துவமாகத்தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இன்று உலகம் முழுவதும் முழுமையான ஆரோக்கியம் என்பதிலிருந்து வெகு தூரம் விலகி வந்துவிட்டது, இன்னும் விலகி சென்று கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால்தான் தலைமுறைக்கு தலைமுறை நோய்கள் பெரிய நோய்களாக நோய்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது உணர முடிகிறது. சரி, அப்ப மற்ற மருத்துவங்கள் எல்லாம் அதை மாற்று மருத்துவம் என்று சொல்லுகிறார்கள், இயற்கை சார்ந்த மருத்துவம் என்று சொல்லலாம். அவையெல்லாம் என்ன என்று சொன்னால் இந்த தடைகளை நீக்கி அந்த ஆரோக்கியத்தை நம்முள்ளிருந்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை செய்யக்கூடியதாக இருக்கும். அதுதான் மருத்துவம். அதில் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி போன்ற மருத்துவ முறைகள் எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் அவைகளெல்லாம் இந்த மூலிகைகளை தேர்ந்தெடுத்து கண்டு எடுத்து அதை சுத்தம் செய்து
அதை லேகியம் வடிவிலோ அல்லது சூரணம் வடிவிலோ அதை காய்ச்சி கொடுக்கக்கூடிய ஆயுர்வேத முறைப்படியோ இதையெல்லாம் செய்து நாம் பயன்படுத்தும் போது அது செலவுள்ள மருத்துவமாக ஆகின்றது. இப்போ இந்த செலவுள்ள மருத்துவம் வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும். எப்பொழுது என்று சொன்னால், நோயின் தீவிர தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது இந்த செலவுள்ள மருத்துவமும் வேண்டும். அந்த செலவில்லாத மருத்துவத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும். அப்ப இணைந்து செயல்படுவதற்குத்தான் இந்த செலவுள்ள மருத்துவம். அப்ப அப்ப செலவில்லாத மருத்துவம் என்றால் அது என்ன என்று கேட்டால், இதில் செலவில்லாமல் நாமாக சில உயிர் ஆற்றலின் தடைகளை சமன் செய்து கொள்ளக்கூடிய அக்குபஞ்சர் மருத்துவம், அக்குப்ரெஷர் மருத்துவம் என்பதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நாமே தெரிந்து கொண்டு நாமே அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முறையும் உண்டு. அது இல்லாமல் அதற்கும் மேல் இந்த உடலில் உள்ள நோய்களை, அந்த நோய்க்கான காரணிகளாக தடைகளை தூய்மை செய்து அதை உடலிலிருந்து வெளியேற்றி அந்த முழுமையான ஆரோக்கியத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒன்று நமது உடலும் நமது உயிராற்றலும் ஆகும். ஆக இந்த உடல் ஆரோக்கியத்தை இயல்பு நிலையில் கொண்டு வருவதற்கு அந்த உடலும் உயிரும் ஒவ்வொரு கணமும் முயன்று கொண்டேதான் இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதன் பொறுப்பில் அதை விட்டுவிட்டு நாம் அமைதியாக இருந்தால் அப்பொழுதும் அந்த ஆரோக்கியம் என்பது நமக்குள் மலரும். அதாவது இதைத்தான் அந்த காலத்திலே இந்த ஆரோக்கியம் என்பதை நாம் உணர்வதற்காக உபவாசம் என்ற ஒரு அதாவது சடங்கு முறை நமது நாட்டில் இருந்தது. இதை பக்தி மார்க்கத்தோடு இணைத்து வைத்து விட்டார்கள். பக்தி மார்க்கத்தோடு இணைத்து வைத்து விட்டதால் அது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், ஏதோ இது பக்தியில் செய்யக்கூடிய ஒரு சடங்கு என்று அதை ஆக்கிவிட்டார்கள். இதுதான் நம்பிக்கையின் அடிப்படையில் நமது முன்னோர்கள் செய்த ஒன்று. அது விளக்கம் கூறாமல் அதை செய்யப்பட்டதால் இதை வெறும் சடங்கு என்று நினைத்துக் கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் அவற்றிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். இப்பொழுது உபவாசம் என்பதே இல்லை. விரதம் என்று சொல்வார்கள், உபவாசம் என்று சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் இப்பொழுது விரோதமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது எப்படி இருக்க வேண்டும், எதற்காக இருக்க வேண்டும் என்ற விளக்கம் தெரியாதது ஒன்று. அப்ப செலவில்லா மருத்துவம் என்றால் இப்ப நம்ம எதை சொல்லலாம் என்று சொன்னால், அதாவது இந்த உடல் தன்னை சரி செய்து கொள்வ வரைக்கும் நாம் அமைதியாக சும்மா இருத்தல் என்பதுதான் செலவில்லாத மருத்துவம். அப்ப இப்ப நாம நோய் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எது நோய் என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப செலவுள்ள மருத்துவம் செய்கிறோமோ, செலவில்லாத மருத்துவம் செய்கிறோமோ, எதற்காக மருத்துவம் செய்கிறோம்? நோயிலிருந்து வெளிவருவதற்காக மருத்துவம் செய்கிறோம். அப்ப நோய் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் அல்லவா? நோய் என்றால் என்ன? இந்த உயிராற்றல் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டத்துக்கு தடை ஏற்பட்டு, அந்த தடை ஏற்படுவதற்குரிய அந்த தேக்கம்
நீடித்தால் அது நோய். இதுதான் அடிப்படையாக நோய் என்று சொல்லப்படுகிறது. வேதாத்திரிய காந்த தத்துவம் இதை தெளிவாக விளக்குகிறது. தடை ஏற்படும் போது வலி, தடை நீடித்தால் நோய் என்று மகரிஷி அவர்கள் அழகாக விளக்கியிருக்கிறார். அப்ப அந்த தடை எங்கு ஏற்படுகிறது, அந்த தடை எங்கு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த நோயினுடைய தன்மை எந்த உறுப்பில் இருக்கிறது என்பதை வைத்து நாம் நோய்களுக்கு பெயர்கள் எல்லாம் சுட்டிவிட்டோம். இப்போ பெரும்பாலான தடை எங்கு இருக்கிறது, அதிகமான தடை எங்கு இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னார், அங்க தடை தேக்கம் என்பது தொடங்கும் இடம் எது என்று பார்த்தால் அது குடலாகத்தான் இருக்கிறது. உடல் சுத்தம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குடல் சுத்தம் ஏற்பட வேண்டும். குடல் சுத்தம் அடைந்து விட்டால் உடல் சுத்தமாகிவிடும் என்பது அடிப்படை தத்துவமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குடலில் தான் தேக்கம். அப்ப அதன் பிறகுதான் அந்த தேக்கம் மற்ற உறுப்புகளுக்கு வருகிறது. குடலிலிருந்து நேராக அந்த தேக்கம் எங்கு அடுத்து வரும் என்று சொன்னால் நுரையீரலுக்கு வரும். அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் தத்துவத்துல இந்த காற்றினுடைய மூலகம் என்று சொல்வார்கள், அது நுரையீரல் என்று சொல்வார்கள். அந்த நுரையீரலினுடைய ஜோடி உறுப்பு என்பது பெருங்குடல் என்று சொல்வார்கள். நுரையீரல் மேலே இருக்கிறது, பெருங்குடல் கீழே இருக்கிறது, இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்ப அந்த குடலில் ஏற்படக்கூடிய தேக்கம் அது சளியாக மாறி நுரையீரலில் தேக்கம் ஏற்படுகிறது. அதன் பிறகுதான் மற்ற உறுப்புகளில் தேக்கம் தொடங்கும். நீங்க ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு அடிப்படையாக அந்த உடலில் நோய் என்பது முதலில் எங்கு தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பத்துல சளி, காய்ச்சல், இந்த இரண்டு தான் அடிப்படையாக பேசிக்காக நோயாக வரக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த சளி என்பது நுரையீரலில் தேங்குகிறது, மூக்கு வழியாக வெளியேறுகிறது. ஆனால் அது முதலில் தேங்கிய இடம் குடல். குடலில் தேங்காமல் நுரையீரலில் தேங்காது. பொதுவாக இப்ப நமது குடல்ல எவ்வளவு அங்க தேக்கம் இருக்கும் என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தால் உத்தேசமாக ஒவ்வொரு மனிதனுடைய குடலிலும் கிட்டத்தட்ட 4 முதல் 4.5 கிலோ வரை தேங்கிய மலம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 4.5 கிலோ அப்படி தேங்குதா? அவ்வளவு உள்ள இருக்குதா? அப்படின்னா அந்த குடலினுடைய நீளம் எவ்வளவு, பெருங்குடல் சிறுகுடலினுடைய நீளம் எவ்வளவு, அதன் உட்புற சுவர் பகுதிகளிலே தேங்கி இருக்கக்கூடிய அந்த மலம் என்பது ஒரு 4 கிலோ முதல் 4.5 கிலோ வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க அதனாலதான் இந்த உபவாச பயிற்சி என்று அங்க இந்த ராஜபாளையம் அங்கெல்லாம் செல்கிறோம் அல்லவா, அங்கெல்லாம் போகும்போது சரியாக நாம் அதை முறையாக அமைதியாக அதை கடைபிடித்தோம் என்று சொன்னால் அந்த 3 நாட்களிலே அதாவது அதிகபட்சம் 4 கிலோ எடை குறைவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சிலருக்கு 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ என்று குறைகிறது. அப்ப அந்த வெயிட் குறைஞ்சது எங்க குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க தேங்கி இருந்த மரம் 4.5 கிலோல அது ஓரளவுக்கு அது வெளியேறிவிடும். அப்ப அங்கதான் வெயிட் குறையிறது, வெயிட் குறைய ஆரம்பிக்கிறது அந்த இடம் தான். அப்ப நம்மளுடைய பாடி வெயிட் இப்ப நம்ம 70 கிலோன்னு சொன்னோம்னா அதுல 5 கிலோ தேங்கிய மலம் என்று வச்சுக்கணும். அப்ப பார்த்தா 65 கிலோ தான் உடம்பு வெயிட். உள்ள தேங்கிய மலம் என்பதே ஒரு 4.5 5 கிலோ இருக்கு.
அப்ப அது சளியாக மாறி நுரையீரலுக்கு வரும்போது நுரையீரல்ல எவ்வளவு வெயிட் இருக்கு. இங்குதான் நோய் தொடக்கம் என்பது வருகிறது. நோய் தொடக்கம் என்பதே மியூக்கஸ் என்று சொல்லக்கூடிய சளி என்பதுதான். அதன் பிறகு அந்த தேக்கம் படிப்படியாக ஒவ்வொரு உறுப்புகளுக்கு வளர்ந்து மற்ற நோய்களாக மாறுகிறது. அப்ப இப்போ இந்த செலவில்லாத மருத்துவம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவ்வப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு உணவை தவிர்த்து உபவாசம் என்பதில் இருக்க வேண்டும். அப்பப்ப சாப்பிடாம இருந்தோம்னாலே போதும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அங்க என்ன ஆகிறது? அந்த கழிவுகள் தேங்குவது என்பதற்கான சூழ்நிலையை நிறுத்தி விடுகிறோம். அப்ப என்னாகும்? அங்கு சுத்தம் செய்யக்கூடிய வேலையை அந்த உயிராற்றல் இந்த உடலோடு இணைந்து அது செய்து கொண்டிருக்கும். அப்ப இப்ப நம்ம முழுசா நம்ம அப்படி ஆரோக்கியத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, எவ்வளவு நாள் உபவாசம் இருக்கிறது அப்படின்னா, ஒரு 10 நாள் இருக்கலாம் தண்ணி குடிச்சிட்டு. ஆனால் அங்கு என்ன நடக்கும் என்ற உண்மையை சொன்னால் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ஏனென்று சொன்னால், இந்த உபவாசம் என்று நாம் உணவை நிறுத்திவிட்டோம். உணவை நிறுத்துவது மட்டுமல்ல, நாம் எந்த வேலை செய்வதையும் நிறுத்திவிட வேண்டும். எந்த பணியும் செய்யக்கூடாது. உடலாலும் பணி செய்யக்கூடாது, அறிவாலும் பணி செய்யக்கூடாது. இன்னொன்று, மனதாலும் எண்ணங்களற்று இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான உபவாசம். அப்படி இருந்தோம் என்று சொன்னால், இந்த கழிவுகள் எல்லாம் எங்கு உடலிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய வேலையை இந்த உடல் செய்யும். அது எந்த வகையில் வெளியேற்றும்? மோசன் வழியா போகும், யூரின் வழியா போகும். இது 2 தான் முறை. இவ்வாறு நாம் உபவாசம் என்று அந்த செலவில்லா மருத்துவம் என்று சொல்லுகிறோமே, இந்த உடலை சரி செய்வதற்கு நம்ம என்ன பண்றோம்? அளவு பண்றோம், அனுமதிக்கிறோம். அப்ப என்னாகும்? வேர்வை வழியாக போகும், மூக்கின் வழியாக போகும், காதின் வழியாக போகும். இவ்வாறு எந்தெந்த வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த வழியில எல்லாம் வெளியில போகும். சரி, அது மட்டுமல்ல, இந்த உடல் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த கழிவுகளை எல்லாம் ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், இது உறுப்புல மட்டும் இல்ல, உடல் செல்களில் எல்லாம் தேங்கி இருக்கிறதே. இந்த தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் எடுத்து ரத்தத்தில் போட்டு, அந்த ரத்தம் கல்லீரல் வழியாகவும் சிறுநீரகம் வழியாகவும் வெளியேறும் போது அங்கு தூய்மை செய்யப்பட்டு அங்கு வெளியேற்றப்படுகிறது. அப்ப யூரின் வழியா வெளியே போகுதுன்னா அது எப்படி போகும்? இந்த கழிவுகள் எல்லாம் ரத்தத்துல போட்டு ரத்தம் தூய்மை செய்யப்பட்டு அப்படிதான் யூரின்ல போகும். நாம தொடர்ந்து இந்த உபவாசத்தில் இருந்தோம் என்று சொன்னால், அதிகப்படியான கழிவுகளை எடுத்து அது ரத்தத்தில் போட்டு அது ரத்தத்தில் ஓட ஆரம்பிக்கும். அப்ப அதிகப்படியாக அந்த கழிவுகள் வெளியேற்றப்படும் பொழுது அது என்ன ஆகும்னா, உடலில் வலி ஏற்படும், தலைவலி ஏற்படும், உடலில் காய்ச்சல் ஏற்படும். இப்படியான சிம்டம் எல்லாம் நிறைய வரும். அப்ப உடனே என்ன பண்ணிடுவோம் நாம? நாம அந்த உபவாசத்தை நிறுத்தி விடுவோம். பயந்துருவோம். தாங்க முடியாத தலைவலி, தாங்க முடியாத உடல் வலி. இதே போல அந்த லூஸ் மோஷன் போறது எல்லாமே நடக்கும். அதனாலதான் இந்த 10 நாள் உபவாசம் என்பதெல்லாம் மிகவும் கடுமையாக இருக்க வேண்டும். அதெல்லாம் இப்பொழுது சாத்தியமில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்திற்கு முன், ஒரு 25 வருடத்திற்கு முன் இதே போல 10 நாள் உபவாசம் இருந்திருக்கிறேன். அப்பொழுது அந்த காய்ச்சலும் தலைவலியும் உடல் வலியும் சரியான வலி. அதை தாங்கிக் கொண்டு இருக்க முடிந்தது. அதை புரிந்து கொண்டதனால் தாங்கிக் கொண்டு இருக்க முடிந்தது. ஆனால் பெரும்பாலும் யாரும் அப்படி இருக்க முடியாது. அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப 3 நாள் உபவாசம் என்று அந்த பயிற்சிக்கு செல்கிறோம். ராஜபாளையம் செல்லும்போது இலவசமாக தான் செல்கிறோம். அதிலும் 1 நாள் தான் முழு உபவாசம் இருக்கிறோம். அதை 3 நாள் உபவாசம் என்று கூட சொல்லக்கூடாது.
இதில் முதல் நாள் உபவாசத்துக்கு தயார் செய்வது என்பதும், 2வது நாள் முழு உபவாசம் என்றும், 3வது நாள் உபவாசத்தை நிறைவு செய்வது என்றும் தான் அந்த பயிற்சி இருக்கிறது. அப்ப இதுவே நிறைய பேருக்கு பொறுக்க முடியல. அப்படின்னா அவங்க எவ்வளவு கழிவை உடலில் தேக்கி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்ப அதற்கு அடுத்த 6 நாள் பயிற்சி போடுவாங்க. அப்ப என்னாகும்? 3 நாட்கள் முழுமையான உபவாசம் இருக்கும். அப்ப இப்ப நம்ம இந்த 3 நாள் இருக்கிறதுங்கிறதே அடிக்கடி இருக்க வேண்டும் என்பது உண்மை. இப்ப இதை விட இந்த செலவில்லா மருத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாமே செய்து கொள்ளலாம். எப்படி என்றால், வாரத்துக்கு 1 நாள் நமது வீட்டிலேயே முழுமையான உபவாசம் இருக்கலாம். ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். முழுமையாக அன்று தண்ணீர் மட்டும் அல்லது ஒரு லெமன் கலந்த தண்ணீர் அல்லது தேன் கலந்த தண்ணீர், இதை மட்டும் எடுத்துக்கொண்டு 1 நாள் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்க போறோம் தெரிஞ்சுன்னா, முத நாள் என்ன பண்ணணும்? முத நாள் இரவு வெறும் பழம் மட்டும் சாப்பிடணும். அல்ல ஜூஸ் மட்டும் சாப்பிடணும். அன்னைக்கு முத நாள் மத்தியானம் கொஞ்சம் காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டு அப்படி அதுக்குள்ள வந்துடணும். உபவாசம் முடிச்ச அடுத்த நாள் என்ன பண்ணணும்? ஜூஸ்ல தொடங்கி, காய்கறியில தொடங்கி, பழங்கள்ல தொடங்கி அப்படி போகணும். அப்ப இந்த இது மாதிரி வீட்டுல அப்படி இருந்துட்டு வாரம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 3 நேரத்தில் 1 நேரம் வெறும் பழங்கள் அல்லது காய்கறிகள் மட்டும் சாப்பிடுவது என்ற ஒரு பழக்கத்துக்கு வந்துவிட்டால் போதும். அப்ப பாருங்க, யூசுவலா ஒரு நேரத்தை நம்ம பழமாகவோ காய்களாகவோ மாற்றி விடுகிறோம் அப்படின்னு வச்சுக்கங்க. அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் இருந்தோம்னாலே இந்த உடல் ஆரோக்கியம் என்பது அதை நோக்கி பயணிக்க தொடங்கிவிடும். அப்ப ஒரு காலகட்டத்தில் அந்த ஆரோக்கியத்துக்குள்ள வந்துடலாம். அப்ப இப்ப இன்னைக்கு இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த உணவின் மூலமாக வரக்கூடிய தேக்கம் தான் இந்த நோய் என்பது போல்தான் தெரிகிறது. நாம் அடிக்கடி சொல்லி இருக்கிறோம், இந்த நோய்க்கு காரணம் 2 என்று தமிழானந்த யோகம் அடிக்கடி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? உணவு, உணர்வு இந்த 2ம் தான் இந்த நோய்க்கான காரணம் என்று நாம் சொல்லுகிறோம். துன்பத்துக்கான காரணமே இந்த 2 தான் என்று சொல்லுகிறோம். உணவும் உணர்வும். அப்ப உணவுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா 2 பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, அளவுக்கு அதிகமான உணவு எடுத்தல். இன்னொன்று, முறை மாறி எடுத்தல். இந்த 2 தான் அங்கு. அதைத்தான் மகரிஷி அவர்கள் அளவு, முறை என்று சொல்வார்கள். அதிகமாக சாப்பிடுகிறான், இன்னொன்று முறை மாறி சாப்பிடுகிறான் என்று சொன்னால் விதவிதமாக சாப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றான். அதான் முறை மாறி சாப்பிடுவது. இந்த 2ம் தான் உணவில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதனால்தான் அங்கு தேக்கம் என்று ஏற்படுகிறது, நோய் என்பது ஏற்படுகிறது. அப்ப இன்னும் நன்றாக பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று ஒரு மகான் சொல்லுகிறார். மகான்னா அவர் என்னை மகான்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அதாவது யூஜி கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு ஞானி போல, ஆனால் தன்னை ஞானி என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுவார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முழுமையாக இந்த பிரபஞ்சம் இயற்கை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? அந்த பிரபஞ்சம் நமக்கு அதை கொடுக்கிறது, இதை கொடுக்கிறது, இதெல்லாம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து நிமிடத்துக்கு நிமிடம், சனத்துக்கு தனம் தன்னை தூய்மை செய்து கொண்டே இருக்கிறது என்று சொல்றார். அதுதான் செய்து அதுன்னு சொல்றார். இந்த பிரபஞ்சமே தன்னை தூய்மை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். உண்மைதான், அவர் சொல்வது உண்மை. இந்த உடல் என்ன செய்கிறது? தன்னை தூய்மை செய்து கொண்டே இருக்கிறது. நீங்க ராத்திரி படுத்து தூங்கிறீங்க, நீங்க சும்மா எதுவும் எந்த எண்ணமும் இல்லாமல் தூங்கி விடுகிறீர்கள். ஆனால் இந்த உடம்பு என்ன செய்கிறது? தன்னை தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்கிறது. அதனாலதான் காலையில் எந்திரிச்சோடனே மோசன் போது, யூரின் போகுது.
அப்ப நாம சும்மா இருந்தாலும் அப்பொழுது இது தூய்மை செய்யக்கூடிய தன்னை தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்கிறது. ஆனா காலையில எழுந்திரிச்சோனே நம்ம என்ன பண்றோம்? அந்த தூய்மையை கெடுக்கக்கூடிய வேலையை நாம் தொடங்கி விடுகிறோம். நம்மை நெறைய பேர் நம்மள திட்டுறாங்க அப்படின்னு நீங்கலாம் யோசிக்கிறீங்களே, 24 மணி நேரமும் நம்மை திட்டிக் கொண்டிருக்கக்கூடியது யார்? என்று சொன்னால் இந்த உடலும் உயிராற்றலும் தான். ஏன்டா நான் டெய்லி ராத்திரி ராத்திரி வந்து உன்னை தூய்மை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீ காலையில எழுந்திரிச்சோனே நீ இப்படி கெடுத்துக்கிட்டே இருக்கியே, என்னைய சிரமப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு நம்மள திட்டு இந்த உடம்பினுடைய தன்னுடைய உடம்பு நம்மை திட்டுவது போல் வேறு யாரும் நம்மை திட்ட முடியாது. அப்ப அது திட்டுகிறது என்று சொன்னால் அதற்கு அவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறோம். இது எல்லாமே கர்மவினை. இதைத்தான் மகரிஷி அவர்கள் தனக்கோ அந்த வார்த்தையை அழகா போட்டார். தனக்கோ இப்ப எல்லாம் தனக்கு துன்பம் கொடுத்துக்கூடியது அதிகம். பிறருக்கு துன்பம் கொடுப்பதை விட நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் அதிகம். சரி, அப்ப இந்த உடல் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம், அதே போல இந்த பிரபஞ்சம், இந்த பூமி எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது தூய்மை செய்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், நீங்க அழுக்கு தண்ணி எல்லாத்தையும் போட்டு குப்பை கூடத்தை எல்லாத்தையும் போட்டு சாக்கடையில விடுவீங்க. அது சாக்கடை போய் ஒரு குளத்துல போய் நிற்கும். அந்த குளத்துக்குள்ள இருந்து அப்படியே மேல வந்து நிக்கும் பாருங்க தாமரை மலர் எப்படி இருக்கிறது? செந்தாமரை அவ்வளவு பூத்து குலுங்குகிறது. ஆனா நீங்க அனுப்புனது உள்ள சாக்கடை. அதுலதான் அவ்வளவு செந்தாமரை மலர் வருகிறது. அப்ப எப்படி அது தூய்மை செய்து அதை எப்படி வெளிப்படுத்துது பாருங்க. அதுக்குள்ள இருந்து வருது பாருங்க. அது தூய்மையாக வரும். இந்த பூமிக்குள்ளாக நம்ம எல்லாத்தையும் போட்டு குப்பையெல்லாம் போட்டு உள்ள போட்டு அமைக்கிடுவோம். அந்த பூமி அதை தூய்மை செய்து நமக்கு என்ன செய்கிறது? செடிகளாகவும் கொடிகளாகவும் காய்களாகவும் பழங்களாகவும் மலர்களாகவும் தூய்மையாக வெளியே கொண்டு வந்து கொடுக்குது இல்ல. நாம உள்ள போட்டது பொழுது குப்பை. அப்ப இந்த தூய்மை செய்யும் பணியைத்தான் இந்த இயற்கை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். எதை தூய்மை செய்து கொண்டிருக்கிறது? தன்னை தூய்மை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அதே போலதான் இந்த உடம்பு தன்னை தூய்மை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உடம்பு எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த உயிரும் அப்படித்தான் நினைக்கிறது. ஏன்? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் இந்த உயிர் தன்னுடைய பயணத்தை அங்கே நடத்த முடியும். ஆனால் இந்த ரெண்டும் அப்படிதான் நினைக்குது. ஆனா இடையில ஒரு மனம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த மனம் தான் என்ன பண்ணுது? ரெண்டையும் கெடுக்கிற வேலையே செய்து கொண்டு இருக்கிறது. அதனால மனம் கெட்டு போச்சுன்னு சொல்றோம். அப்ப இப்ப உணவு என்பது முக்கியமான காரணம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உணவும் உணர்வும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நோய்க்கு காரணம் உணவினால் தான் நோய் வருகிறது என்று. ஆனால் நன்றாக ஆழமாக சிந்தனை செய்து பார்த்தால் அந்த உணவு கெடுவதற்கு என்ன காரணம் என்று இன்னும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. வேதாத்திரிய சீடர்கள் என்று சொன்னாலே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு காலத்தில் இருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் வேதாத்திரிய சீடர்கள் எல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கிறார்கள். எப்படி பொருள் ஈட்டுவது, எப்படி பங்களா வாங்குவது, எப்படி கார் வாங்குவது, இப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிந்தனையாளர்களே அறிவியல் பெருமக்களையும் மகரை சொல்லிட்டார். இப்ப எல்லாம் இப்படி பொருளை நோக்கி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த உணவு கெடுவதற்கு என்ன காரணம்? அதுல ரெண்டு சொல்லிட்டோம். ஒண்ணு அளவு மீறுது, இன்னொன்னு முறை மாறுதுன்னு சொன்னோம். இது ஏன் மாறுகிறது என்று சொன்னால் அங்கு உணர்வு கெட்டு போனதனால்தான் உணவு மாறுகிறது. அப்ப நோய்க்கு காரணம் உணவா உணர்வா என்று கேட்டால் உணர்வுதான் பிரைமரி, உணவு என்பது செகண்டரி. அப்படிதான் பார்க்க வேண்டும். உணர்வு கெட்டதனால்தான் அதிகம் சாப்பிடுகிறான், முறை மாறி சாப்பிடுகிறான். அப்ப மனசு கெட்டு போனதுனால தானே அப்படி. மனசு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, உணர்வு சரியாக இருந்தால் தேவை அளவில் மட்டும்தான் உணர்வை எடுப்பான். அப்ப உணர்வு கெட்டு விட்டது. உணர்வு கெட்டு விட்டது. ஏன் உணர்வு கெட்டு விட்டது? உணர்வு கெடுவதற்கு என்ன காரணம்? நாம சொல்லுவோம் பேராசை காரணம் என்று சொல்லுவோம். பேராசைங்கிறது எங்க இருக்கு? பேராசைன்னா என்ன? இந்த பொருள்கள் மீது அதீதமான ஆசை.
அதானே? இந்த பொருள்கள் தேவைக்கு தானே பொருள். அப்புறம் ஏன் அதுல பேராசை வந்துச்சு? தேவைக்கு கிடைச்சிட்டாலும் தேவையை மீறி பொருள் ஈட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பேராசை அங்கதானே உணவு கெட்டு போச்சுன்னு சொல்றோம். அப்ப ஏன் அது மீறுது? ஏன் தேவையை மீறுகிறது? தேவையை மீறக்கூடிய ஒரு நிலை, அதற்காக தேவையை மீறுவதற்காக பொருள் ஈட்டக்கூடிய நிலை அப்படிலாம் போறதுக்கு காரணம் என்ன? இதையெல்லாம் ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல அடிப்படையாக ஒரு காரணம் இருக்கிறது. அது இன்னும் அந்த சமுதாயத்துக்கு அது சொல்லப்படாமல் இருக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது. அந்த உண்மையை யாரும் சொல்வதில்லை. இப்ப ஆன்மீகத்திலேயே நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கோம்? மேலோட்டமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆன்மீகத்தின் ஆழத்திற்கு சென்று உண்மையை உண்மையாக சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்பதும் இல்லை. அப்ப ஏன் அளவு முறை மீறுகிறான், ஏன் பேராசை வருகிறது என்றெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ அந்த தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் அது நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் போகும்போதுதான் என்ன ஆகுது, அங்கு அதை அதீதமாக நம்ம செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனா நமது தேவைகள் நிறைவேறி விட்டதே. நிறைவேறிச்சுன்னா அமைதியா இருக்கணுமே, உணர்வு சரியா இருக்கணுமே. தேவை நிறைவேறின பிறகு உணர்வு ஏன் மாற்றப்படுகிறது? எல்லா பேரும் என்ன பண்றோம்? பசி தாகம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு இது ரெண்டு சரியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைவேறிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றோம்? பொருள் ஈட்டுறதுல நிறைய சம்பாதிக்கணும்னு ஓடுறோம். நிறைய சம்பாதிக்கணும், நாட்டை பிடிக்கணும்ன்ற அளவுக்கு ஓடுறது காரணம் அப்படி ஓடுறோம். இதெல்லாம் நிறைவான பிறகு. ஏன் நிறைவான பிறகு ஓட வேண்டி இருக்கிறது? அதான் நிறைவாயிருச்சு, அப்புறம் ஏன் ஓடுறோம்? அப்ப அந்த தேவைகள் நிறைவேறுவதில் எங்கோ ஒரு குறை இருக்கிறது. அது வேறு மடை மாறி ஓடுகிறது என்ற உண்மை நாம் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. அப்ப இதுக்கு அடிப்படை எங்க இருக்கிறது என்று பார்த்தால், இந்த தேவைகள் மூன்றிலே உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்று ஒரு தேவை இருக்கிறது அல்லவா? அந்த தேவை முழுமையாக பூர்த்தி ஆகிறதா என்று கேட்டால் அங்கு தடை இருக்கிறது. அங்கு அது நிறைவு செய்யப்படாமல் இருக்கிறது. அங்கு நிறைவு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய தடை மற்ற ரெண்டுல என்ன பண்ணுது? அது மடை மாறி ஓடுகிறது. அங்க முடியலங்கிறதுக்காக இங்க ஓடுது. அதுதான் பிரச்சனை. அப்ப நீ இப்ப மோஷன் போகாம இருக்கு, யூரின் போகாம இருக்குன்னு வச்சுக்க, அவன் டென்ஷனா இருப்பான். அவனால அந்த ஒரு அமைதியான உணர்வுல இருக்க முடியாது, தியானம் பண்ண முடியாது. நீங்க ஆல்பா ஸ்டேஜுக்கெல்லாம் வர முடியாது முடியாது. அப்ப அங்க என்ன, அங்கு அந்த உடல் கழிவுகளின் உந்து வேகம் சமன் செய்யப்படவில்லை. அப்ப அதே போல இந்த உடல் கழிவுகளின் உந்து வேகத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பாலுறவு என்பதும் அங்கு அந்த உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்ற தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு இடம். அந்த ஒன்றில் அந்த தேவை நிறைவேறி இருக்கிறதா என்று கேட்டால் நிறைவேறவில்லை. நிறைவேறுவது என்பது வேறு, நிறைவு அடைதல் அங்க நிறைவு அடையல. நிறைவு அடையாததனால் அங்க அதை அதிலிருந்து மீறியான தேடுதல் இருக்கிறதே, அந்த தேடுதல் தான் இங்கு உணர்வை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேடுதலில் தான் என்ன செய்கிறான் இவன்? உணவில் அதிகமாக போகிறான், உடையில் அதிகமாக போகிறான், இருப்பிடத்தில் அதிகமாக போகிறான், பணத்தின் மீது தேடி தேடி ஓடுகிறான். இது எல்லாமே எங்கு காரணம் என்று, அடிப்படை காரணம் என்று பார்த்தால், எல்லா தேவைகளும் நிறைவேறினாலும் அந்த பாலுறவு என்பதனுடைய அந்த தேவை முழுமையடையாமல் குறையாக இருக்கிறது. அந்த குறைதான் இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் உணர முடியும். நீங்க அங்க ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவான்னா, இவன் அதுல அவனுக்கு திருப்தின்னு இல்லை, திருப்தி வேறு நிறைவு வேறு. அது கிடைக்கவில்லை என்று சொன்னால், நிறைவு அடையவில்லை என்று சொன்னால் அவன் என்ன அதிகமா சாப்பிடுறான். அங்க கிடைக்காததை இங்க அதிகமா சாப்பிடுறான். அதே போல
அந்த சாப்பாட்டுல அதிகமா பண்ணல. சாப்பாடு இன்னைக்கு அந்த காலத்துல வந்து டெய்லி பழைய சோறு சாப்பிட்டாங்க, டெய்லி கம்பன் சோறு சாப்பிட்டாங்க. அதே தான் வருஷம் முழுவதும் சாப்பிட்டாங்க. ஒண்ணும் அவங்களுக்கு ஒண்ணும் குறையாவே தெரியலையே. இன்னைக்கு எல்லாருக்கும் டெய்லி இட்லி போட்டு பார்த்தோம்னா, என்ன டெய்லி இட்லியான்னு கேட்குறீங்க? ஏன்? வெரைட்டி மாறணும், மாறணும், மாறணும்னு கேட்குறீங்க. ஏன்? இப்படி விதவிதமாக சாப்பிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் அவர்களை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அவர்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். யாரும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் ஆழ் மனதிற்குள்ளாக போய் நீங்க என்ன பண்ணணும்? அது அந்த இதுல ஒரு அரை மனநிலைக்கு கொண்டு வருவாங்க இல்லையா? அந்த ஒரு நிலையில கொண்டு போய் அவங்கள உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அவங்க மனசுல இருக்கிறது வெளிப்படும். இப்படி உணவில் வெரைட்டி வெரைட்டியா வேணும்னு தேடுற அந்த தேடுதலுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இங்க பாலுறவில் நிறைவு பெறாமல் அங்கு என்ன பண்றான் அவன் மனசுக்குள்ள? அங்கும் விதவிதமாக அந்த உடல்களை அவன் மனம் தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறவன் தான் உணவில் விதவிதமான உணவை தேடுகிறான் என்று சிந்திக்க தோன்றுகிறது. இது ஆய்வு செஞ்சு பாருங்க சரியா இருக்கும். அப்ப அந்த காலத்துல அப்படி இல்ல. அப்படி இல்ல. ஒரே விதமான உணவு தான். இன்னைக்கு ஏன் இப்படி இப்ப வந்து ஒரு ஒரு ஹோட்டல்ல பார்த்தா ஒரு புக் மாதிரி வெரைட்டி அப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இங்கு அடிப்படையாக அந்த தேவை என்பதில் நிறைவு அடையவில்லை. அங்க நிறைவு அடையாததுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த பாலுறவில் இணைகிற இருவரது மனமும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நிறைவான மனமாக இல்லை. ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது? அந்த பொருள் சார்ந்த மனமாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு இப்படித்தான் அவர்கள் தாம்பத்தியத்தை தொடங்குகிறார்கள். கல்யாணம் பண்ணும் போதே அங்க எதிர்பார்ப்போட தானே தொடங்குகிறது. இதுதானே காரணம். நான் இப்பொழுது இந்த நம்ம ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தொலைபேசி வந்தது. இது மாதிரி என்னுடைய மகனுக்கு திருமணம் லேட் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு என்னங்க காரணம்? இது என்னன்னு கேட்கணும்னு அதுல ஒரு சந்தேகம் கேட்டாங்க. நான் அதை வந்து முழுமையாக பார்த்து தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். என் நம்பர் எப்படி கிடைக்க மாட்டேன், நான் தமிழானந்த யோகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். சரின்ட்டு அவங்க 2 ஜாதகத்தை வாங்கி அந்த இப்ப இன்னைக்கு அவங்க பொண்ணு பாக்குறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு வரேன் சொல்லியிருக்காங்களாம். அந்த சமயத்துல சந்தேகம் கேட்குறாங்க. போட்டு பார்த்துட்டு அவர்களிடம் கேட்டேன், உங்க பையன் 23 வயசுல வேலைக்கு போயிருப்பானே? ஆமாம். 24 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டம் இருந்துச்சு, ஏன் செய்யவில்லை என்று கேட்டேன். என்ன சொன்னாங்க? அப்பதான் வேலைக்கு போயிருக்கான், சம்பளம் கூடல, சம்பளம் கூடின பிறகு கல்யாணம் பண்ணான். ஏன்? கல்யாணம் பண்றதுக்கு சம்பளம் கூடுறதுக்கு என்ன இருக்கு? சம்பளம் தான் வந்துருச்சுல்ல. சம்பளம் கூடுனாதான் 100 பவுனுக்கு போல 200 பவுனும் பொண்ணை பார்க்க முடியும். இதுக்காக அவர்கள் லேட் பண்ணிட்டே இருக்காங்க. சம்பளம் கூடின பிறகு பெரிய வசதியான பொண்ணு பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனிடம் நான் பேசினேன். நான் சரி என்று சொன்னேன். ஆனால் இவர்கள் ஊர் உலகத்துல எல்லாரும் அப்படி வந்து அவங்க அப்படி பாராட்டுற மாதிரி அப்படி ஒரு இடத்த பிடிக்கணும்னா இப்படி இடம் பார்க்கணும், அதுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்பொழுது நான் சொல்லிவிட்டேன், கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலம் முடிந்து விட்டது. இனிமேல் உனக்கு நல்ல பொண்ணே கிடைக்காதுப்பா. இப்ப அந்த அந்த காலத்தை தாண்டி விட்டாய் அப்படின்னு சொன்னேன். அப்ப இப்ப என்ன பண்றாங்க? இப்ப நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நான் சொன்ன இவ்வளவு காலத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னா, சரி போனது போச்சுங்க, இப்ப நடக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. இப்ப இந்த பொண்ணு வந்து நல்ல இது பொருத்தமா இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. நான் சொல்லிவிட்டேன், அந்த பொண்ணு ஜாதகம் அற்புதமாக இருக்கிறது, உங்க பையன் ஜாதகத்தில் தான் ப்ராப்ளம் இருக்கிறது. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்கிட்ட கேட்டா இந்த பையனுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன், அப்படி இருக்கிறது அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கு, அந்த பொண்ணு வந்து எங்க வீட்டுல வந்து நல்லபடியா இருக்குமா, நல்லா பாத்துக்குமா எங்களை அப்படிங்கிறது. நீங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தால் போதும், அவர்கள் அந்த பொண்ணு அமைதியாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டேன். அவங்க எல்லாத்துக்கும் மேல என்ன ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடுச்சு. பரவாயில்லைங்க, நடந்து போச்சு, இப்பயாவது கல்யாணம் இந்த வயசுலயாவது பண்ணி வைப்போம், எல்லாத்தையும் வேதாத்திரி மகர்ஷி தலையில அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னாங்க.
வேதாத்திரி பேரை சொல்றதுக்கு உனக்கு யோகியதை இல்லமான்னு சத்தம் போட்டுட்டு வச்சிட்டேன். ஏமா இவ்வளவு பேராசைப்பட்டுட்டு இப்படி வச்சுட்டு ஊருக்காக உலகத்துக்காக கல்யாணம் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு வேதாத்திரி மகர்ஷியோட பொறுப்பை போடுறீங்களா? வேதாத்திரி மகர்ஷியின் பேரை சொல்லாதீங்க அப்படின்னு திட்டிட்டு வச்சேன். இப்படித்தான் இருக்கிறார்கள். அப்ப என்ன அது? எப்படி இப்படி திருமணம் நடக்க போகும்போதே இந்த எதிர்பார்ப்பு, அப்புறமேல் இவர்களிடம் தாம்பத்தியம் எப்படி இருக்கும்? அங்கு ஒருவரை ஒருவர் எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அங்கு நிறைவு அடையாது. அப்ப அங்க நிறைவு வரலன்னு வச்சுக்கோங்க. இங்க இவங்க ஒண்ணு சொன்னாங்க, இவங்க அம்மா இப்படி கேட்டாங்க, உங்க அம்மா அப்படி கேட்கிறாங்க, எங்க வீட்டுல இப்படி கேட்டாங்க, அதை கேட்டாங்க. இந்த பிரச்சனைகளிலேயே நீங்கள் உறவு கொள்கிறீர்கள். அங்க நிறைவு என்பதே வராது. பாலுறவு என்பது பிளாங்கா இருக்கணும். மனம் இரண்டும் வெறுமையாக இருந்து அந்த உறவு நடந்தால்தான் அங்கு நிறைவு நடக்கும். பசி என்பதற்கு நீ எதை சாப்பிட்டாலும் பசி தீர்ந்துடும். ஆனால் இது அப்படி அல்ல. இது அப்படி அல்ல. இது உயிர்களின் இணைப்பு. அப்ப அங்க நிறைவு அடையலையா? அப்ப என்ன பண்றான்? இப்ப என்ன பண்றான்? சாப்பாடை அதிகமா சாப்பிடுறான். அப்ப அதில் நிறைவடையவில்லை என்றால் அது வெளியில ஏதாவது இடத்துல இப்ப ஒரு சட்டரை அடைச்சு வச்சிட்டீங்கன்னா அது கரையை பொத்துட்டு ஓடும் இல்லையா? அப்ப என்ன போகுது? அங்க போகுது. சாப்பாடு நிறைய சாப்பிடுறான். அப்ப என்ன பண்றான்? இங்க நிறைவு கிடைக்கலன்னு வேற எங்கேயும் கிடைக்குமா? அங்க கிடைக்கும். அந்த பொண்ணை கட்டி இருந்திருக்கலாமே, இந்த பொண்ணை கட்டி இருந்திருக்கலாமே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறுக்கம் என்ன பண்ணுதுன்னா, பூரி சாப்பிடலாமா, புரோட்டா சாப்பிடலாமா, இந்த சட்டை எடுக்கலாமா, அந்த சட்டை எடுக்கலாமா, இப்படி வீடு கட்டலாமா, அப்படி விட்டுக்கலாமா, வெரைட்டியா தேடுறான். இது எல்லா தேடுதலுக்கும் அடிப்படை இங்குதான் இருக்கிறது. உண்மையான சரியான தாம்பத்தியம் நிறைவாக இருந்தது என்று சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கடையில துணி எடுக்க போனா கிளி ஜோசியத்துல கிளி ஒரு சீட்டை எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு துணி எடுத்துட்டு பில்ல போட்டுட்டு வந்துகிட்டே இருப்பான். இந்த 200 துணி எடுத்து போட்டு எதை எடுக்கிறதுன்னு தெரியல இப்படின்னு அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் அங்கு அவர்களுடைய பாலுறவு என்பதில் நிறைவு பெறாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான். என்னங்க அப்படி பார்த்தோம்னா 199.9% அப்படித்தானே இருக்கு. அப்படித்தான் இருக்கிறார்கள், இருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வெளியே சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க, வச்சுக்கிட்டே இருக்கிறோம், நாமும் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இதுதான் அங்க என்ன பண்ணுது? மீறுது. இது மீறி என்ன ஆகுது? உணவுல அதிகமா போகுது, உணவுல வெரைட்டியா போகுது, ஒவ்வொன்றையும் போய் அங்க தேங்குது. அப்புறம் நோய் வருது. அப்புறம் நம்ம மருத்துவம் பண்றோம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்று கேட்டா, உணவா உணர்வா? உணர்வு சமன் செய்யப்படாத ஒரு நிலை. இந்த உணர்வு சமன் செய்யப்படுவதற்கு தானே கல்யாணம், திருமணம். திருமணத்துக்கு ஆணும் பெண்ணும் தானே வேணும், உணர்வு தானே வேணும். இவங்க என்ன சொல்றாங்க? இத்தனை பவுன் வேணும், இத்தனை கார் வேணும், இத்தனை சம்பளம் வேணும், இவ்வளவு இந்த ஜாதி வேணும், இது வேணும், இத்தனை பெரிய கல்யாண மண்டபம் வேணும், இவ்வளவு பெரிய மியூசிக் பார்ட்டி வைக்கணும், இத்தனை கோடி மக்கள் இந்த சொந்தக்காரங்களாம் ஆண் பார்க்கணும், அவர்களெல்லாம் தயணும். நான் இப்படியே கேட்டேன் அந்த மாட்டேன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆகான்னு பாராட்டிட்டு உங்க பையனும் உங்க மருமகளும் கதவை சாத்திட்டு ஜன்னலை சாத்திட்டு உள்ள சண்டை போடணும், இதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அப்ப ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் இப்படி செஞ்சு அங்கே எங்குமே நிறைவு இல்லாத ஒரு தாம்பத்தியம் என்பது என்ன, குறையுடையதாக இருக்கிறது. இன்னும் இதுக்கு மேல என்ன தெரியுங்களா? ஒரு மனிதன் எப்பொழுது ஒரு குழந்தையாக இருந்து பருவத்துக்கு அவன் நிறைவான வாழ்க்கையை எப்பொழுது வாழ்வான் என்று சொன்னால், நீங்க பாருங்க, குழந்தையா இருக்கும்போது தலையில பாத்தீங்கன்னா குழி இருக்கும். அந்த குழி கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டே வரும். அது முறையாக மூடப்படுவது என்பது முறையாக மூடப்பட்டிருந்தால் அவனுடைய மனம் நல்ல ஒரு பக்குவமான மனமாக வந்திருக்கும். இதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு 3 வருடம் தாய்ப்பால் கொடுத்து, எப்படி கொடுத்து? முறையாக கொடுத்து, அன்பாக கொடுத்து, எந்தவித டிஸ்ட்ரக்ஷன் இல்லாம கொடுத்து, தாய்ப்பால் கொடுக்கும் போது அந்த உணர்வோடு கொடுத்து 3 வருடம் அந்த குழந்தைக்கு அதை கொடுத்திருந்தால் அந்த குழந்தையினுடைய மனம் நல்ல பக்குவப்பட்ட மனமாக இருந்திருக்கும். அங்கேயே அது சரியா இருக்கும். அப்ப அங்கேயும் அங்கேயே குறை வச்சாச்சு.
சரி, அங்க இருக்கிற குறைய சரி பண்றதுங்கிறது எங்க செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, திருமணம் செய்து தாம்பத்தியத்தில் தான் அந்த குறையை தீர்க்க முடியும். இங்கேயும் பார்த்தோம்னா பணம், காசு, வசதி, அந்த அதிகாரம், அந்த பெருமை, இதன் அடிப்படையிலே பார்க்கிறோம். அப்பொழுது இங்கும் குறை, இதையும் புறம் சார்ந்ததாகவே வைத்து விட்டோம். அப்ப இங்கும் அது நிறைவடையவில்லை. அப்ப எங்கு நிறைவடையும்? சுடுகாட்டில் போய் தான் நிறைவடையும். பிறவி பிறவியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப நோய்களுக்கு அடிப்படை காரணம் என்ன என்று இப்பொழுது புரிகிறதா? என்றால் உணவு காரணம் என்று சொன்னாலும் அந்த உணவு அப்படி பெருகுவதற்கும் இதற்கும் காரணம் உணர்வுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இப்ப செலவில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டோம். உபவாசம் இருக்கிறது, சும்மா இருக்கிறது, அப்பப்ப பட்னி போடுறது, பழம் சாப்பிடுறது, இதெல்லாம் சொன்னோம்னா உடம்பு தன்னை தூய்மை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா தூய்மையை கெடுக்காமல் இருக்க வேண்டுமே. அப்ப அதுக்கு என்ன பண்றது? இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமேல என்ன பண்றோம்? இங்க மனதுக்குள்ளாக அப்படியே ஒரு இறுக்கம் தானே போய் உடனே பூந்து விளையாண்டு சாப்பிட்றோம். இப்படியே இருப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோன்னே அடிச்சு பூந்து சாப்பிட்றோம். அப்ப இங்க என்ன வேண்டி கிடைக்கிறது? என்ன 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 செய்ய வேண்டி இருக்கிறது? அப்ப தேவைகள் என்பது என்னென்ன தேவைகள் இருக்கோ அது சமநிலையில் சமமாக நிறைவு செய்யப்பட வேண்டும். ஒண்ணுல குறை வச்சீங்கன்னா அது இன்னொன்னுல என்னாகும்? இழுக்கும். அப்ப இது பேசப்படாத இடம்ங்கிறதுனால நமக்கு தெரியல. இப்ப நான் வேற ஒரு மாதிரி சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு சரியான குளிருது, ஒரு போர்வை வேணுங்கிறாரு. பசிக்குது, 4 இட்லி வேணுங்கிறாரு. 2மே தேவையில இருக்கு. நான் என்ன செய்கிறேன்? 4 இட்லி கொடுப்பதற்கு பதிலாக ஒரு போர்வைக்கு பதிலாக 2 போர்வைகள் கொடுக்கிறேன். ஐயா, இட்லி பசிக்குது, எனக்கு இட்லி வேணுமே அப்படிங்கிற. அதான் ஒரு போர்வைக்கு பதிலாக 2 போர்வை கொடுத்துட்டேன்ல. குளிருக்கு ஒரு போர்வை தானே கேட்டீங்க. அதான் 2 போர்வை கொடுத்துட்டேன்ல. அங்க பசி சரியாகுமா? ஆகாதுல்ல. அப்ப என்ன பண்ற? இங்க ஒரு போர்வை இருந்தால் போதும், அங்க 4 இட்லி இருந்தா போதும். தேவை அளவில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். சமமாக எல்லா இடத்திலும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இன்று இந்த உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்ற இடத்தில் அந்த தேவை சரியாக பூர்த்தி செய்யப்படவில்லை. அதனாலதான் சாப்பாட்டுல அதிகமா சாப்பிடுறான், வெரைட்டியா வேணும்னு நினைக்கிறான், அதிகமா வீட்டை கட்டணுங்கிறான், அதிகமா சொத்து சேர்க்கணுங்கிறான், அதாவது இந்த ஊரையே வாங்கிடணும்னு நினைக்கிறான், அந்த நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறான். இது வரைக்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு பெரிய பெரிய நாட்டினுடைய அதிபர்கள் எல்லாம் நாட்டுக்கு நாடு சண்டை போட்டு நாட்டை பிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிபர்களை பார்க்கிறோம். இப்ப ட்ரம்ப்ல இருந்து புட்டின்ல இருந்து எல்லா பேரையும் நம்ம பார்க்கிறோம். நாம் உறுதியாக சொல்ல முடியும், அவர்களை எல்லாம் ஒரு 10 நாட்கள் ஒரு இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஆசிரமமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவர்கள் பூரணமாக நிறைவு பெறக்கூடிய அளவில் எந்தவித மனதில் எந்தவித ஒரு களங்கம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு உறவான ஒரு உறவை அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்கள் அந்த உறவோடு இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் சண்டையெல்லாம் நிறுத்தி விடுவார்கள். உலகம் அமைதி அடைந்து விடும். அவர் அமைதி அடையல, ஒரு அதிபர் அமைதி அடையலைன்னா அந்த நாடே அமைதி அடையாம போயிருது. அப்ப இந்த ஒரு நிலை இன்று இருக்கிறது. அப்ப ஒரு மனிதனுடைய மனம் கெட்டு போறதுக்கான காரணம் என்ன என்று கேட்டால் இந்த இடம் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த ஒருவருடைய மனம் புனிதமடையக்கூடிய இடம் எது என்று கேட்டால் அதுவும் அதுவாகத்தான் இருக்கிறது. அந்த இடத்துல தான் புனிதம், இறை உணர்வையே பெற முடியும். அப்ப அந்த இடத்தில் நிறைவு பெற்றால் இறை உணர்வு, நிறைவு பெறவில்லை என்று சொன்னால் குறையாக இருக்கிறது. அந்த குறை புறத்தில் இங்கு உணவிலிருந்து மற்ற எல்லாவற்றிலும் அதீதமாக போய் நோயாக 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 மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் காரணம் நிறைவு பெறாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால்
இந்த உறவு நிறைவு பெறுவதற்கான உறவாக நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை கல்யாணம் பண்ணோம்னா அந்த ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய மாதிரி என்ன பண்ணணும்? பொருள் புறத்தை விட்டு விட்டு அகத்தில் நிறைவு அடையக்கூடிய அந்த இரு உள்ளங்களை, இரு உடல்களை இணைத்துக் கொடுக்க வேண்டும். இதை எந்த பெற்றோர்களும் செய்வதில்லை. இப்ப பிள்ளைகள் கூட அதை ஏற்றுக்கொள்வார்கள் போல இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குறைகளுக்கு காரணம் பெற்றோர்கள் 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 என்று பெற்றோர்கள் மீது நான் குற்றம் சுமத்துகிறேன். ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த பையன் நான் சொன்னேன் சார், இவங்க கேட்கல சார்ன்றாங்க. நான் சரின்னு சொன்னேன் சார்ன்னு சொல்றான். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கேட்கலன்றான். அது குறிப்பா எங்க அம்மா கேட்கலன்றான். அந்த அம்மா தான் இங்க வந்து அறநிதியாக இருக்கிறது. அந்த அம்மா தான் கேட்கலன்றான். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது? ஊர் உலகமெல்லாம் அப்படி பாக்குற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப ஊரெல்லாம் வந்து அப்படி பெருமைக்காக பண்ணணும். ஆனா இவன் வீணா போகணும். எப்படி பெற்றோர்கள் இருக்காரு? நீ பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். அப்ப அடிப்படை எங்கு தொடங்குகிறது என்று பாருங்கள். இப்ப பெற்றோர்கள் இன்னொரு வகையிலும் என்ன, குழந்தையை பெற்று குழந்தையை எப்படி வளர்க்கணுங்கிற அந்த நிலையில யாரும் பக்கிறது இல்லை, வளர்க்கறது இல்லை. அங்கேயே குறையாகியுடையது. நோய் தோன்றும் இடமே அங்குதான் தோன்றுகிறது. அங்கிருந்து தோன்றி இங்கு வரைக்கும் அது நோயாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் என்ன பண்றோம்? நாம வந்து இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் என்று அதுக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய போறீங்க? அதுக்கு அடிப்படையே தெரியவில்லையே. இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னே தெரியலையே. ஓரளவுக்கு சித்த மருத்துவம் மற்ற மருத்துவங்கள் கூட உணவை சரி செய்து அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யும். நீங்கள் என்ன உணவை சரி செய்தாலும் அந்த உணர்வு சரியாகாமல் இருந்தால் திரும்ப உணவுல வந்து இழுத்துட்டு ஓடும். அப்ப சரியான அந்த ஒரு உறவு என்பது இருந்தால், நிறைவடையக்கூடிய உறவு என்று இருந்தால் மனிதன் அமைதி அடைவான். உணர்வு ரீதியாக சரியானால் உணவு சரியாகிவிடும், நோய் என்பதும் சரியாகிவிடும். இப்ப இதுக்கு என்னங்க செலவு பண்ணணும்? நீங்க இதை கெடுக்கிறதுக்கு தான் செலவு பண்றீங்க. பெருமைக்காகவும் அதாவது ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் பண்றது ஃபுல்லா அத்தனை கோடி அத்தனை லட்சம் செலவு செய்கிறீர்கள். செலவு செய்து இங்கே ஆக வேண்டிய அந்த உறவு இல்லை, அது நிறைவாக இல்லை. அப்ப அத்தனை செலவு செய்திருக்க கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப செலவில்லா மருத்துவம்னு சொன்னோம்னா எதுல செலவு, என்ன செலவு வேண்டி இருக்கிறது? தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒன்றே ஒன்றுதான். இப்ப கடைசியில மொத்தத்துல நம்ம எங்க வந்து நிக்கிறோம்? தமிழானது தேவைகள் 3 தான் வந்து நிக்கிறது. தேவைகள் 3 நிறைவு செய்யப்பட்டால் போதும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் தேவைகள் தேவையாக நிறைவு செய்யப்பட வேண்டும். அதில் அதீதமாக போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முறையான அந்த 3 தேவைகளும் முறையாக நிறைவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஒன்றில் ஏற்படக்கூடிய குறை இன்னொன்றில் அது மேலே இழுத்து கொண்டு செல்கிறது என்பதையும் நாம் இன்றைக்கு அந்த ஒரு சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதை ஆழ்ந்து சிந்தனை செய்தோம் என்று சொன்னால் இதில் இன்னும் நிறைய கருத்துக்கள் வெளிப்பட வேண்டியிருக்கிறது. என் சமுதாயத்துக்கு இது கொடுக்கப்படவில்லை, மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்வதெல்லாம் நீங்கள் யாரும் இப்ப கேள்வி பதிலில் நீங்க கேள்வியாகவும் கேட்க முடியாது, பதிலும் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொருவருடைய அந்த மனதுக்குள்ளாக மனசாட்சி இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் என்பது உண்மை, நிச்சயமாக உண்மை. ஆய்வு செய்து பாருங்கள். அப்ப அந்த நிறைவு வராததற்கு காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட், கணவன் மனைவியிடம் இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் இருக்கா இல்லையா? கான்ஃபிளிக்டோட தான் வந்து அவர்கள் உறவோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கான்ஃபிளிக்ட் இல்லாம இல்லையே, பிளாங்கா இல்லையே. அப்படி இருந்திருந்தால் அவர்கள் எப்படி தம்பதியர்களாக இருப்பார்கள்? ராமகிருஷ்ணர் சாரதாதேவி போன்ற தம்பதியர்களாக இருப்பார்கள், இருந்திருப்பார்கள். அது இல்லை. அப்ப இன்றைக்கு சமுதாயம் இந்த நோய் உற்பத்தி செய்வதற்கான உணர்வை தூண்டுகிறது. உணவும் கெட்டுவிட்டது. எல்லாம் சரியா இருக்கணும்னா இதுக்கு செலவில்லா மருத்துவம் என்பது அவ்வப்போது இந்த இயற்கையிடம் விட்டுவிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய அதை செய்ய வேண்டியதுதான் காரணமாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் அதீதமாக உடனடியாக நம்ம இதை கழிவெல்லாம் வெளியேற்றணும்னு முயற்சியும் செய்ய வேண்டாம். செய்தால் அது அதீதமான தலைவலி காய்ச்சல் என்று தாங்க முடியாத நிலைமைக்கு வரும். படிப்படியாக அதை சரி செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் வாரம் ஒரு முறை வீட்டிலே உபவாசம்,
இப்ப இதைத்தான் என்ன பண்ணிக்கலாம் நம்ம? கார்த்திகை, பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசி, இப்படி மாசத்துல 5 நாள் செலக்ட் பண்ணாங்க. அந்த 5 நாள் இருந்தாலே சரியாயிருது. அப்ப இது எல்லாமே இன்னைக்கு வெறும் சடங்காக மாற்றி விட்டதனால் அது கெட்டு போய் விட்டது. அதனால முடிந்த அளவுக்கு செலவில்லாத அந்த மருத்துவம் என்ற அந்த 3 நாள் அந்த ராஜபாளையம் கேம்புக்கு முடிஞ்சா அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ண பிறகு வீட்டுல அவ்வப்போது நாம் ரெஸ்ட் கொடுத்தோம்னாலே போதும். இந்த உடல் தன்னைத்தானே ஆரோக்கியத்தின் பாதையில் கொண்டு செல்வதற்கு அது தயாராக இருக்கிறது. நாம் அதற்கு இடைஞ்சல் கொடுக்காமல் இருந்தாலே போதும் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.